ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு போலி எப்படி செய்யலாம் பார்ப்பாங்க. நான் கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருந்தேன். நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. ஒரு கப் மைதா மாவு எடுத்திருந்தேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, கிளு பிசையணும். நல்லா ஆயில் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். அந்த பார்த்திங்கன்னா நான் ஆயில் ஊற்றி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. கடலைப்பருப்பு வந்து ஊறிட்டா நான் குக்கரில் வந்து ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு எதுவும் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்துடுச்சு. நான் அதை எல்லாம் பருப்பெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எதுவுமே ஊற்றாமே எனக்கு மையம் நல்லா அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தவாவில் வந்து நல்லா எதுவுமே ஊற்றாதீங்க. அதை போட்டுட்டு சிம்லேயே செய்யுங்க. எதுனாலும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் மண்டவலை வந்து நான் ஒரு கப்பு அந்த இது எடுத்துருந்தேங்க கடலைப்பருப்பு. அதுக்கு வந்து நான் 1.25 கப்பு வந்து மண்டவலை எடுத்துருந்தேன். கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. போலிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பாருங்க ஒரு கவரில் எண்ணெய் தேய்ச்சிட்டு லைட்டாக அமுக்கிட்டு அது உள்ள நம்ம ஸ்டஃப்பை வச்சுட்டு நல்லா இங்கே பார்த்திங்களா போலி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.